வணக்கம். இப்போ கும்பகோணம் டிகிரி காஃபி ஒன்று போடுறேன் சொல்கிறேங்க, போடுங்க. இது என்னோடய ஸ்டைலு. இதுக்கு வந்து ஃபீபரி வந்து 150 கிராம், ஏ காஃபி 100 கிராம், 25 கிராம் சிக்கிரி சேர்த்துக்கலாம். சிக்கிரி கெடுதல்னாலும் எல்லாமே இப்போ வர பொருட்கள் அத்தனையுமே கலப்படம் கெடுதல். சேர்த்துட்டு ஒரு ஃபில்டரில் கொஞ்சம் ஒரு 1/4 பங்கு ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் ஜீனி லேசாக தூவிக்கலாம் தேவைப்பட்டால். மேலே இன்னும் 2 ஸ்பூன் போட்டுட்டு வெந்நீரை கொதிக்க வச்சு அதில் பாயில் பண்ணி அதில் போட்டுடணும். டிகாஷன் இறக்கி தேவையான ஜீனி போட்டு வச்சுருக்கேன். பால் நல்லா காய்ச்சி பொங்கினோடனே, இது பசும்பாலாக இருந்தால் ரொம்ப நல்லது, கலப்படம் இல்லாமல் இருக்கும், பேக்கெட் பால் இல்லாமல். எது அவளுக்கு சௌகரியமோ கிடைக்கிறதோ அதில் சாப்பிட்லாம் போட்டு. இப்போ நல்லா கொதிச்சுடுத்து பால், நல்லா கொதிச்சப்புறம் தூக்கி இதில் ஊற்றிட வேண்டியது தான். தூக்கி ஊற்றினா அருமையான கும்பகோணம் டிகிரி காஃபி ரெடி. ஃப்ளேவரும் அவளுக்கு திக்னஸும் இதுவும் வந்து ஸ்ட்ராங்காக அப்படிங்கிறது அவளோட சௌகரியத்தை போட்டுக்கோ. நன்றி. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். தேங்க்யூ. காஃபி கடையிலெலாம் போட்டிருக்கா ஹார்ட்டுக்கெல்லாம் நல்லது, ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்கலான்னு. ஜென்ரலாக காஃபி வந்து ஒரு கெடுதல்னு நிறைய பேர் குடிக்கிறது இல்லை, பல பேர் குடிக்கிறது இல்லை. நம்மளாம் காஃபிலேயே காலம்பேன்னு காஃபி போட்டால் தான் பெட்ரோல் போட்டால் சாப்பிட்றோம். அதனால் 2 வேளை சாப்பிட்றது தப்பு இல்லை. இனி நான் சுகர் போட்டிருக்கேன். சுகர் போடுறத விட பெட்டர், சில பேர் நாட்டு சர்க்கரை போட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. நாட்டு சர்க்கரை வந்து பெட்டர் தேன் சுகர்னு சொல்கிறா. அதனால் நம்ம அதை வேணாலும் போட்டுக்கலாம். தேங்க்யூ. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். கும்பகோணம் டிகிரி காஃபி. தேங்க்யூ.